சிறுகடி காசு வரப்போற எபிசோட் என்ன நடக்க போகுதுன்னா, சிட்டி ரோகிணி மிரட்டி காசு வாங்குறதுக்காக ஒரு மாஸ்டர் பிளான் ஒண்ணு போட்டுட்டான். அதுக்கு பகடக்காய யாரை யூஸ் பண்ண போறாங்கன்னா கிறிஸ் தான் யூஸ் பண்ண போறாங்க. ரோகிணி கிறிஸ ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுறப்பா அங்கிருந்து ரோகிணிக்கு போன் கால் வருது. கிறிஸ் காணா போயிட்டா, யாரை கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி. அதனால ரோகிணி ஸ்கூலுக்கு பார்க்க போயிருப்பாங்க. அங்கே ரோகிணி அழுதுகிட்டு இருக்கும்போது அண்ணாமலை வந்துருவாரு. அண்ணாமலைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சோடனே ரோகிணி பிளேட்டை திருப்பி போட்டு இவன் என்னோட தத்து பையன் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலையை நம்ப வச்சிடறாங்க. அப்ப கிறிஸ் யார் கடத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல்ல இருக்க சிசிடிவி கேமரா மூலியமா பார்த்தா அங்கே தினேஷ் வந்துதான் கிறிஷ கடத்திட்டு போயிருப்பான். ரோகிணிக்கு தினேஷ் யாருங்கிறது தெரியும், ஆனா அண்ணாமலைக்கு தினேஷ் யாருங்கிறது தெரியாது. ரோகிணி திரும்பவும் தினேஷ பார்த்தோன்னே அப்படியே சாக்காயிரா. எப்படி இவனதான் அடிச்சு போட்டிருந்தாங்க, இவன் தான் கோமா ஸ்டேஜ்ல இருந்தானே, இவன் அப்படி திரும்பவும் வந்து நம்ம பையனை கடத்திட்டு போயிருக்கான். இந்த மாதிரி ரோகிணிக்கு ஒரே ஷாக்கு. இவன் திரும்பி வந்ததுக்கு காரணம் வந்து சிட்டியா தான் இருப்பான். சிட்டி அப்படி என்னதான் வேலை பாக்குறான்னு சொல்லிட்டு சிட்டிய மனசுக்குள்ள திட்டிக்கிட்டு சிட்டிய பாக்குறதுக்காக தான் ரோகிணி கிளம்புறாங்க. ஆனா அண்ணாமலையும் கூட வந்தா கண்டிப்பா எல்லா கூட்டும் உடஞ்சிரும். உன்ன அண்ணாமலைக்கு தெரிஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுக்காக, மாமா நீங்க வீட்டுக்கு போங்க மாமா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரை பார்க்க போறேன், அவர் கண்டிப்பா கிறிஷ கண்டுபிடிச்சு கொடுத்துருவாரு. இந்த மாதிரி சொல்லிட்டு அண்ணாமலையை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க ரோகிணி. அண்ணாமலை ரோகிணிட்ட சரி பார்த்து போமா, எப்படியாவது அந்த பையனை கண்டுபிடிச்சிருன்னு சொல்லிட்டு அண்ணாமலை வீட்டுக்கு கிளம்புறாரு. ரோகிணி நேரா சிட்டியோட ஆபீஸ்க்கு தான் போறாங்க. அங்க சிட்டியை பார்த்ததும் பயங்கர கோவமா ரோகிணி பயங்கரமா திட்டுறாங்க. உனக்கு அறிவு இல்லையா, அது தினேஷ் அடிச்சு கட்டி வச்சிருக்கான்னு சொன்ன, அவனை எங்கேயோ வடநாட்டுல கொண்டு போய் வச்சிருக்கேன், ஹாஸ்பிட்டல்ல இருக்கான் அப்படிலாம் சொன்ன, அவன் வந்து என் பையனை கடத்திட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவில வந்த வீடியோவை காமிக்கிறாங்க ரோகிணி. அதை பார்த்தோன்னே சிட்டிக்கு ஒண்ணுமே புரியல. ஆஹா, சிசிடிவி கேமரா இங்க இருக்குது தெரியாம போச்சேன்னு சொல்லிட்டு சிட்டியும் ஒரு பக்கம் முழிக்கிறான். இவகிட்ட என்னடா சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு, ஒழுங்கு மரியாதை சொல்லு, தினேஷ் எங்க இருக்கான், தினேஷ் எப்படி வந்தான், திரும்பவும் என் பையனை கடத்திட்டு போயிட்டான் பத்தியான்னு சொல்லிட்டு ரோகிணி சிட்டி கிட்ட பயங்கரமா சண்டை போட்டுட்டே இருக்காங்க. அப்ப சிட்டி ஒண்ணுமே தெரியாத மாதிரி உடனே தன்னோட ஃப்ரெண்டு வடநாட்டுல இருக்கான்ல அவனுக்கு கால் பண்றான். என்னடா தினேஷ் இங்க இருக்கான், எப்படி இங்க வந்தான்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி சிட்டி அவன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்க, அப்படியே போன்ல கொஞ்ச நேரம் சிட்டி பேசிட்டே இருக்கான் அவன்கிட்ட. அப்புறம் அவன் போனை கட் பண்ணதும் ரோகிணிட்ட சிட்டி மன்னிப்பு கேட்கறான். மேடம் தெரியாம நடந்துருச்சு மேடம், அந்த தினேஷ் இப்ப நல்ல குணமாயிட்டானாமா. அப்படி அந்த தினேஷ் ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்கும் போதுதான் அவன் என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்துட்டானா மேடம், அவனை கட்டி தான் வச்சிருந்தாங்களாமா, எப்படி தப்பிச்சு ஓடி வந்தான் அப்படிங்கறதான் தெரியல, நீங்க கவலைப்படாதீங்க, எப்படியாவது உங்க பையனை கண்டுபிடிச்சிடலாம். இப்படி சிட்டி ரோகிணிட்ட சொல்ல, எனது கண்டுபிடிக்கிறியா, திரும்பி நீ என்னத்தை கிழிக்க போற, நீ இதுக்கு காசு வேற 2 லட்சம் வாங்கிக்கிட்ட, எனக்கு காசு போனதுதான் மிச்சம், கடைசியில என் பையனே அவன் கடத்திட்டு போயிட்டான், இப்ப திரும்ப என்ன பிளாக்மெயில் தான் பண்ண போறான். இந்த மாதிரி ரோகிணி சொல்ல, நீங்க கவலைப்படாதீங்க, நான் இருக்கல்ல, அவனை அடிச்சு உதைச்சு எப்படியாவது உங்க பையனை காப்பாத்திடலாம், நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு சிட்டி ரோகிணிக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கான். ரோகிணியும் எனக்கு தெரியாது, நீ தான் கண்டுபிடிச்சு கொடுக்குற, எனக்கு இன்னைக்குள்ள கண்டுபிடிச்சு கொடுக்கணும், என் பையனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அவ்வளவுதான் சொல்லிட்டு ரோகிணி சிட்டியை பயங்கரமா திட்டிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. ரோகிணி அந்த இடத்த விட்டு போனதும் சிட்டி டேய் வெளியில வாடா அப்படின்னு கூப்பிடுறான். பார்த்தா சிட்டி ஆபீஸ் ரூம்ல இருக்க கதவை திறந்துகிட்டு தினேஷ் தான் வெளியில வரான். அடப்பாவிங்களா, இதுவும் நீங்க போட்ட பிளானடா. சிட்டி தான் தினேஷுக்கு ஒரு பிளான போட்டு கொடுத்து, நாம போன மாசம் இந்த ரோகிணி கிட்ட இருந்து 2 லட்சம் காசு வாங்கணும், அது ஒரு மாசம் முடிஞ்சு போச்சு, இந்த மாசத்துக்கு உண்டான 2 லட்சம் காசு வாங்கணும்ல, அதுக்கு தான் இப்படி ஒரு பிளான். இவங்க 2 பேரும் பிளான போட்டுதான் கிறிஷ கடத்தி இருப்பாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே கிறிஷ தூக்கிட்டாங்க. சரி இந்த ரோகிணிட்ட மிரட்டி சீக்கிரம் 2 லட்சம் காசை வாங்கினதுக்கு அப்புறம் அந்த பையனை கொண்டு போய் அவங்க வீட்லயே விட்டுறலாம். இந்த மாதிரி சிட்டி தினேஷ் கிட்ட சொல்றான். தினேஷோட சேர்ந்துகிட்டு தான் சிட்டி இந்த கூட்டு கலவணித்தனம் பண்ணிட்டு இருக்கான். பாவம் ரோகிணி இன்னும் எத்தனை 2 லட்சத்தை இழக்க போறாங்கன்னு தெரியல. இருந்தாலும் போன தடவையே இவனுக்கு கொடுக்க வேண்டிய 2 லட்சம் காசுக்காக தான் காசு ஆட்டையெல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த தடவை அந்த 2 லட்சத்துக்காக யாருக்கிட்ட காசு ஆட்டையை போட போறாங்கன்னு தெரியல. பாப்பா அடுத்த கதையில 2 லட்சம் காசை இவனுக்கு கொடுப்பாங்களா இல்ல கிறிஸ காப்பாத்துவாங்க அப்படின்னு.